மக்களே, தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா தலத்திற்காக பல கோயில்களை சுத்திட்டு நேபாள் வழியா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 7க்கு மேற்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய இலக்கு 1 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை தொடணும். அதுக்கு உங்களோட உதவி தேவை. அதுக்கும் சப்போர்ட் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில நபர்கள், ஓகேவா, அவங்க பிளான் பண்ணி ஒரு 13 நாள், எப்படி 13 நாள் ஆன்மீகம் சுற்றுலா போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இங்கே நார்த் சைடில் இருக்கிற நிறைய கோயில்களும் போயிட்டு ஃபைனலாக இதுக்கு வந்திருக்காங்க, நேபாள். நேபாளில் வந்து பார்த்தீங்க, அதை மணக்கமனா பார்வதி தேவி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 வேன்கள், எப்படி 2 வேன்கள், ஒரு வேனில் 10 பேர், இன்னொரு வேனில் 16 பேர். இது வந்து ஒரு மினி பஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய பஸ் எல்லாம் கிடையாது, ஒரு மினி பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு மலை வழிபாதை அப்படின்ற மாதிரி குறுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு வழிபாதை. ஓகே, அந்த வழிபாதையா வராங்க. வர வழியில என்ன பண்றாங்க, ஒரு வேனு போயிருது, இன்னொரு வேன் வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை வழிபாதையில வந்து கீழே விழுந்துருது. அந்த ட்ராக்ல இருந்து போய் இப்படி மலையில வழி வந்து இப்படி ஜிக்ஸாகா இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒன்று எஸ்கலேட் ஆகி, அந்த வண்டி எஸ்கலேட் ஆகி கீழே கிட்டத்தட்ட 150ல இருந்து 400 அடி கீழே வந்து விழுந்துருது. அது வந்து கூர்கா டிஸ்ட்ரிக்ட். ஸோ நேபாளில் இருக்கிற அந்த கூர்கா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து விழுந்துருது, ஸ்கிட் ஆகி விழுந்துருது அப்படின்றது தான் இது. இதை விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடனே மீட்க முயற்சி பண்ணுறாங்க. உடனே ஆம்புலன்ஸு போலீஸுக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அதில் 7 பேர் இறந்து போகிறாங்க. எப்படி 7 பேர் இறந்து போகிறாங்க. அந்த 7 பேர் யாருன்னா 2 ஆண்கள் 5 பெண்கள். ஓகே, அதில் ஒருத்தர் பேர் முத்துக்குமார், இன்னொருத்தர் பேர் அண்ணாமலை, அந்த மீனாட்சி, தமிழரசி, விஜயா, மீனா அண்ட் சிவகாமி, இந்த 7 பேருமே, அந்த இறந்து போன 7 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். 7 பேருமே. அதை தாண்டி 9 பேர். ஸோ அதில் 16 பேர்ல 7 பேர் இறந்துட்டாங்களா, மிச்சம் இருக்கிற 9 பேருமே இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த மேல இருந்து ரோட்ல விழும்போது, அங்க கீழே விழும்போது அந்த இதுல செம டேமேஜஸ் ஆகும். அந்த டேமேஜஸ்ல நிறைய பேர் சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. அதுல நேபாளை சேர்ந்த 2 நபர்கள், அந்த சுற்றுலால நேபாளை சேர்ந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு அந்த பஸ் டிரைவரு, அந்த பஸ்ஸோட கண்டக்டர், இவங்க 2 பேருமே அதுல இருக்கிறாங்க. ஓகே, இவங்களை உடனே மக்கள் வந்து இதை மீட்டு அவங்களை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னா சித்வான் மெடிக்கல் காலேஜ். அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஓகே, இப்போ கரண்ட் நியூஸ். ஓகே, இது இப்போ அங்கே போயிட்டு வந்தாங்கல்ல, இதில் ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வரும்போது 2 வேனில் தான் வந்தோம், ஒரு வேனு போயிருச்சு, இன்னொரு வேனில் தான் இப்படி ஆயிருக்குது. எங்கள் கூட வந்த நபர்கள், ஸோ அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி தமிழ்நாட்டில இருந்து போனாங்கல்ல, அவங்க வந்து எங்க கூட வந்தவங்க இறந்துட்டாங்க. அது எங்களால் ஏத்துக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. கடைசியா இது வீட்டுக்கு போற நேரம் கரெக்டா நேபாள முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர நேரம், இந்த நேரமா பார்த்து இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி அவங்க மன வருத்தத்தோட பேசுற வீடியோ கிளிப்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. ஷாக்கிங்கா இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மத்திய அரசு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, ஏன்னா இப்போ அங்க இருக்குல்ல, நேபாளில் இருக்கு, இப்போ மத்திய அரசு அங்கிருந்து அங்க பேசி அந்த பாடிஸை ரிகவர் பண்ணி ஐடென்டிஃபைலாம் பண்ணிட்டாங்க. ரிகவர் பண்ணி இப்போ அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ரோடு மட்டுமே 120 கிலோமீட்டருக்கு இருக்குமா. அந்த ரோடு மட்டும், அந்த ஹைவே ரோடு மட்டும், அந்த ஹைவேக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதுல அந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நேபாளில் நிறைய பஸ் ஆக்சிடென்ட்டும் சரி, நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் நேபாளில் நடக்கிறதுன்றது ஒரு காமனான விஷயம் அப்படின்ற மாதிரி பல ஸ்டாட்ஸ் சொல்லுது. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கும்போது. ஓகே, அதில் குறிப்பாக வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த மெயின்டைன், அந்த பஸ்ஸோ இதுவோ இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுற விதம் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணாமல், ஒழுங்காக இதெல்லாம் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. 2வது, அந்த வர பாதைகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு கடுமையான பாதைகளாக இருக்குமா, டிஃபிகல்ட்டாக இருக்குமா, அந்த ரோடும் சரி அந்த ஏரியாவும் சரி, அதில் வண்டி ஓட்டுறதே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
ஒன்று ரோடு கஷ்டம், இன்னொன்று வண்டி கஷ்டம். இது ரெண்டும் சரியில்லைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது ஒன்று. அடுத்து ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 2024, ஓகே, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அபுகர்னி அப்படின்ற ஒரு ஏரியாவில் 27 பீப்புள், எப்படி 27 பீப்புள் வந்து இறந்து போயிருக்கிறாங்களாம் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்டால. ஸோ அங்கே மல்டிபிள் ஆக்சிடென்ட் அந்த ஏரியாவில் தொடர்ந்து நடக்குது. அதை சரி பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸும் இது எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. அந்த நிலைமையில தான் அங்கே இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி ஒரு ரிப்போர்ட், ஒரு கடந்த 10 வருஷத்துல அந்த ஏரியாவில் மட்டுமே, அந்த நேபாள் சுற்றி அந்த ஏரியாவில் மட்டும் 4999 ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு நேபாள் டிராஃபிக் போலீஸ் தரப்புல இருந்து ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட் மட்டும் நடந்திருக்குது. அதே குறிப்பா போன வருஷம் 2024 இருந்து 25ன்னு வச்சுப்போமே, அந்த டிகேட்ல மட்டும், அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 7669 ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படி 7660 ரோடு ஆக்சிடென்ட், அதுல 190 பேர் இறந்து போயிருக்காங்க. எப்படி 190 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆக்சிடென்ட்ல 278 பேர் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் அனுப்பப்பட்டு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியாயிருக்கு. அதை தாண்டி நேபாளோட ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேர்ல்டு பேங்க் நேபாள் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கடன் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுல அவங்க சொல்றாங்க, எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ரோட் டிராஃபிக் இன்ஜுரிஸ், அந்த இன்ஜுரிஸுக்கான இது மட்டும் 2007க்கு அப்புறம், எப்படி 2007க்கு அப்புறம் இதுக்கான காஸ்ட் மட்டுமே 3 டைம் அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10% இருந்திருக்குன்னா இந்த ரோடு சர்வீசஸ், ரோடு ஏரியாவில் ஆக்சிடென்ட்டோட காஸ்ட், இப்போ அது வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இப்போ 3 மடங்கு அதிகமாக ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அதை டிக்ரீஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா, அதுல பிப்ரவரி போன மாசம் பிப்ரவரியில 19 பேர் இறந்து போயிருக்காங்களாம் அதே ஏரியால. அதுல என்னன்னா இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் நாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுல இருந்துமே சில பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சின்ன பஸ், அதுல ஒரு லிமிட்டட் ஒரு 10 பேர் உட்காரலாம்னா அதுல 12 பேர் எடுத்துட்டு போறது, 14 பேர் ஏத்திட்டு போறது, இந்த மாதிரி. ஸோ அதுக்கு சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றாம, ஸோ நமக்கு இன்கம் வரணும், சைடில் இது பண்ணணுன்ற மாதிரி அங்கே ஓவர் க்ரௌடிங் பீப்புளை எடுத்துகிட்டு போகிறது, இது எடுத்துகிட்டு போகிறதாலுமே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஹைவேலே கஷ்டம், இதில் ஓவர் க்ரௌடிங், வண்டி பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஸோ ரீசெண்டாக இந்த போன மாதம் ஒன்று, இந்த மாதம் ஒன்று, அதில் பாருங்களேன், கோயிலுக்கு போயிட்டு ஆன்மீக சுற்றுலா சுற்றிட்டு வரலான்னு இங்கே எல்லாரும் போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிருக்குன்னும் போது என்னத்த சொல்றது அப்படின்றது தெரில. ஸோ அவங்களுடைய நேரம் நீங்கள் எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்து என்னை வந்து சரணடையுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது போல இருக்கு. பட் அவங்க கூட போனவங்கெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் ஏக்கம் இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் அவங்க இப்படி யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. பட் நம்ம கூட இருந்துட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு விஷயமும் அவங்களை கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ என்ன பண்ணுறது மக்களே, எது எப்போ நடக்கணும்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக போய் தடிக்கு விழுந்தாலே இந்த மாதிரி ஆகி போடுறாங்க, அந்த மாதிரி ஆட்களை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும், இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பாய் கைஸ்.